பசங்களுக்கு எப்போ லீவ் விட்டாங்களோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிப்பேன். காலையில் எதுவும் அறக்க பறக்க சமைக்கிற வேலை இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு பல் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காலையில் டிஃபனுக்கும் மதியம் சாதத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே குழம்பா வச்சிடலான்னு தக்காளி கத்திரிக்காயெல்லாம் போட்டு கடைஞ்சிட்டேன். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். சைட் பை சைட் சிங்கில் இருக்க பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டு தோசையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலும் 2 மணி 3 மணி ஆகிடுங்க. இன்றைக்கும் 2 மணி ஆகிடுச்சி. அடித்த வெயிலுக்கு யாருமே குழம்பு ஊற்றிட்டு சாதம் சாப்பிடவே இல்லை. தயிர் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி தான் குடித்தோம். ஈவினிங் ஒரு 5 மணி போல் காஃபியை குடிச்சிட்டு ஈவினிங் ரொட்டீன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் சுத்தமாக காய்கறி கிடையாது. அதை வாங்கிட்டு வரலான்னு காய்கறிக்கு தாங்க போயிட்டு வந்தேன். இந்த வாழைப்பூ 10 ரூபான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நைட்டு எதுவும் பெருசாக சமைக்கலை. இந்த குழம்பே இருந்தது. அது கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிட்டு நைட் டின்னரை முடிச்சிட்டேன். இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வைக்கணும். இதுதாங்க இன்றைக்கி என்னோடய வேலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி மினி விலாக் எடுத்திருக்கேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.